இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். அது எப்படின்னா, இன்னைக்குதான் அந்த மோசமான மௌக்லிய நான் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேன். என்னோட மோப்ப சக்தி என்ன என்னைக்கு ஏமாத்தாது. இங்க ஏதோ ஒரு குட்டி புலி இருக்கிற மாதிரி தெரியுது. நரிகள் எப்பவுமே நம்ப முடியாத விலங்குன்னு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல. அப்படியா? எனக்கு அப்படி தோணல. உதாரணத்துக்கு டபாக்கியே எடுத்துக்கலாம். அவனோட சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி ரொம்ப கொடூரமான மனசு இருக்கு. எப்பவுமே நரிதான் மோசமான தந்திரமான விலங்கு, அதுல சந்தேகமே இல்ல. அதோட சிரிப்ப நம்பிடாத. நல்லதா போச்சு. அந்த மௌக்லி மரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம இந்த கரடி அவனுக்கு பாடம் நடத்துது. ஒரு நாள் அந்த டபாக்கி ஒரு மரத்துல நிறைய தேன் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்துனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவன் சொன்னதை நான் முதல்ல நம்பல. காலையில சீக்கிரமா எழுந்து அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு சொன்னான். சரின்னு நான் போனேன். இல்ல போகல. மோக்லி, ஏன்னா சீக்கிரம் 2 பேரும் என் கூட வாங்க. அது மௌக்லி தூங்கிக்கிட்டு இருக்கானே. தூங்கிட்டு இருந்தனா? நானா? நீங்க நடத்துற பாடத்தை கண்ணு மூடிக்கிட்டே கேட்டேன். இந்த தடவை எந்த பிரயோஜனமும் இல்ல. பலு, என் கூட வா. இந்த நேரத்துல நீ எதுக்காக அனாவசியமா தொந்தரவு பண்ற? இது மௌக்லிக்கான பாட நேரம்னு உனக்கு தெரியாதா? யாரோ பொறி அமைச்சிருக்காங்க. என்னது பொரியா? யாரு? எங்க? சாச்சிப்டானே. என்னது பொறி? நான் சொன்ன நீ ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இது ஒண்ணு காமெடி இல்ல. அருவி பக்கத்துல ஒரு மனுஷன் வந்திருக்கான். அவன் பொறி அமைச்சு வச்சிருக்கான். பொறி அமைச்சிருக்காங்களா? இத்தனை நாளா நான் எதை எதிர்பார்த்து காத்திருந்தனோ அது இப்ப நடக்க போகுது. அது யார் கண்ணுக்குமே தெரியல. நானே அதுல மாட்டிக்கிட்டு இருப்பேன். பல்லு, யாராவது விழறதுக்குள்ள நாம எப்படியாவது அதை மூடி ஆகணும். மனிதன் தந்திரசாலிதான். எல்லா மிருகங்களும் அருவிக்கு பக்கத்துல இருக்கிற நீரோடைக்கு தான் வந்து தண்ணி குடிக்கும்னு தெரிஞ்சு அங்க பொரிய வச்சிருக்கான். நிறைய விட மனுஷன் தந்திரத்துல பெரிய ஆள். பல்லு, இந்த மாதிரி பேசுறத நிறுத்திட்டு என் கூட வரியா? நம்ம சீக்கிரம். பொறி நல்லாதான் அமைக்கப்பட்டிருக்கு. சரி பக்கீரா, மனிதன் உருவாக்குன அந்த பொறி எங்க இருக்குன்னு சொன்ன? அது எங்கேயோ அங்க இல்ல. நான் இல்ல. இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். காத்துக்கிட்டு இருந்தாலும் நீ தோத்து போக போறது உறுதியாயிடுச்சு. இப்ப பாரு. வா தம்பி வா, உன்கிட்டயும் நிறைய திறமை இருக்குல்ல. ஏன் இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நான் பின் வாங்கினது பாயறதுக்காகன்றத இப்ப புரிஞ்சுக்க. ஏய் மௌக்லி, இப்போ உன் நேரம் நெருங்கிடுச்சு. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. மரியாதையா வழியை விட்டு விலகு. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சா போடி. உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷேர்கான். அதுக்குள்ளேயே எங்க ஓடுற? நான் இன்னும் என்னோட கணக்க முடிக்கல. கனவுல கூட அது நடக்க வாய்ப்பே இல்ல. போகட்டும் விடு ஷேர்கான். இவன் நிச்சயம் என்கிட்ட சிக்குவான். என்னைக்கு ஓடி இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவான். பொறியில சிக்கி இருக்கிற அவன் நண்பனை காப்பாத்த வந்துதானே ஆகணும். இந்த முறை அதிர்ஷ்ட காத்து என் பக்கமா வீச போகுது. பல்லு, நீ பாதுகாப்பா தானே இருக்க? பள்ளத்துல இருந்தாலும் நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். அது சரி, மௌக்லி எங்க? அவன் வந்துட்டான். யாரு, மௌக்லியா? இல்ல, அந்த புலி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் மௌக்லிய காப்பாத்த பாரு. பல்லு, எங்க வசதி எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா? தைரியமாயிரு. உன்னோட நண்பன் மௌக்லி கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக வருவான். அவன் வரும்போது இந்த காட்டுல இவன மாதிரி மோசமானவனை பார்க்க முடியாது. சத்தம் போடாத. நம்மளுக்கு உதவி பண்ணக்கா வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அது எப்படின்னா, ஷேர்கான் அங்க இருக்கும்போது காவால எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம பல்லுவ காப்பாத்த முடியும்.
அதெல்லாம் சரி, நாம எப்படி பண்றது? எப்படின்னா நம்ம என்ன செய்யறது? உனக்கு எந்த யோசனையுமே தோணலையா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? ஏய், கத்தாத, ஏன் இப்படி கத்துற? பின்னாடி நெருப்பு பிடிச்சா கத்தாம என்ன பண்ணுவாங்க? ஓ, இதெல்லாம் இதால தானா? அங்க பாரு, இது பலுவோட கண்ணாடி தானே? இது வழியா சூரிய ஒளி வந்ததால தான் உன் வாழை எரிஞ்சு போயிடுச்சு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? பகீரா, நீ எனக்கு ஒண்ணு சொல்லணும். இந்த ஷேர்கானுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்னு சொல்லு. மனிதர்கள். அதை தவிர வேற எதுக்கு பயப்படுவான்? நெருப்பு. கண்டுபிடிச்சிட்ட, நெருப்பு. இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு கால் இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கு. 2 கால் இருந்திருந்தா ஓடி போயிருப்பேன். நீ தேவையில்லாம பயப்படாத பகீரா, இதால உனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நீ அதை கிட்ட கொண்டு வராத. என்னாச்சு பாலு? உன்னோட அந்த சின்ன பையன் உன்னை காப்பாத்த இன்னும் வரலையே. ஆ, இது என்ன வாசனை? ஏதோ எரியுற மாதிரி. ஷேர்கான்! இப்படி தீய காட்டி என்ன பயமுறுத்தலாம் நினைக்காத. இப்ப நான் உன்ன முதல்ல அதை கீழே போடு, சொன்னா கேளு. என்ன ஷேர்கான், பயப்பட மாட்டேன்னு சொல்லி இப்படி பயப்படுற? ஓடு, சீக்கிரம் ஓடு. சொல்றல, அதை அணைச்சிடு, அணைச்சிடுன்னு சொல்றேன். கவலைப்படாத, நான் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? பலு, நீ இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன்னு மோக்லி தான் என்கிட்ட சொன்னான். அடடா, நீயா வந்திருக்க? நானே தான். இப்ப நீ என் வாழை மெதுவா புடிச்சுக்கிட்டு மேல வந்துரு. என்ன? நீ இவ்வளவு கனமா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஷேர்கான், நான் உன்னை விட மாட்டேன். ஓ, இப்படி ஆயிடுச்சு. குட்டி பையா, என்ன பாக்குற? நீ என்கிட்ட தோத்துட்ட. நீயா? நீ எப்படிங்க? நான் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் தோழன் என்ன அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்திட்டான். இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நாங்க இத்தனை பேர் இருக்கோம், இதுக்கு மேலே எங்களோட சண்டை போடுவேன்னு எனக்கு தோணல. குட்டி பையா, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா எல்லா முறையும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. வந்ததுக்கு ரொம்ப நன்றி பலு. உனக்கும் தான் பகீரா. இந்த பலு, இந்த இதை நீ போட்டுக்க. இது கீழே விழலன்னா நீ பள்ளத்துல விழுந்திருக்கவே மாட்ட.